பொதுவாகவே இந்த நியூ இயர் வருது இல்ல நம்ம வாழ்க்கையில முக்கியமான ஒரு நாள் அப்படின்னா நம்ம வந்து காலைல ஏஞ்சோடனே இதெல்லாம் பார்க்கணுன்ற ஒரு ஐடியா இருக்கும், ஒரு ஆசை இருக்கும் இல்லைங்களா? இந்த புத்தாண்டு தொடங்கக்கூடிய முதல் நாள் காலையில நம்ம நல்லா கண் விழிக்கும் பொழுதே சில பொருட்களை பார்ப்பது பொதுவாக எல்லாருக்குமே நல்லது. காலையில் எழுந்திரிச்சோடனே அந்த பிக்சர் இல்லைனாலும் நம்ம அந்த பிக்சர் நம்ம மொபைலில் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டோம். காலையில் எழுந்திரிச்சோடனே அதை பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த நியூ இயர் அப்படின்னு சொல்லும்போது நிறைய விஷயங்கள் நம்மளும் பகிர்ந்துட்டு இருக்கோம். ஸோ எந்த மாதிரியான ஃபுட் எடுக்கலாம், இந்த ஜூஸ் எல்லாம் குடிக்கலாமா, ஸோ ஹெல்த்தியான உணவுகள் அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. ஆஸ் யூஷுவல் நான் எங்கே இருக்கேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நிறைய விஷயங்கள் நிறைய நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம், நிறைய டிப்ஸுகள் எடுத்துகிட்ருக்கோம். நிறைய பேர் மேம்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரில் வந்து பார்த்து உங்களுக்கு என்ன குறைகள், என்ன பிரச்சனைகள், அதுக்கு என்ன மெடிசன், என்ன கோவில் எல்லாமே சொல்லி எங்கள் நித்யா மேடம் வந்து உங்கள் எல்லாரையும் ஒருத்தரையாக குணப்படுத்திட்டு இருக்காங்க. கமெண்ட்ஸ் அப்படி வந்துட்டுருக்கு. அது எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வணக்கம் மேம். வணக்கம் மேம். நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிட்டே இருக்கோம் மேம். நிறைய விஷயங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கீங்க. எனக்கு என்னமோ தெரியல, இங்கே வந்தாலே அது ஒரு பாசிட்டிவாக உங்களை பார்த்தாலே எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஜனவரி 1 2026 நியூ இயர் வருது. அந்த நியூ இயர் அன்னைக்கு காலையில் நம்ம எழுந்திரிச்சிடணும். எதை பார்க்கணும், நம்ம கண்ணால் எந்தெந்த பொருளாக பார்க்கலாம், அதோட சிறப்பெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன்னா எனக்கும் அது ஆசை, ரொம்ப தெரிஞ்சுக்கணுன்னு ஆசை, மக்களுக்கும் ஆசை. கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், சொல்லுங்க மேம். ஸோ நாளைய தினம் நியூ இயர். ஸோ அதற்கான ஒரு முக்கியமான ஒரு கொஷின் தான் இப்போ கேட்டிருக்கீங்க. பொதுவாகவே இந்த நியூ இயர் வருது இல்லை நம்ம வாழ்க்கையில் முக்கியமான ஒரு நாள் அப்படின்னா நம்ம வந்து காலைல ஏஞ்சோடனே இதெல்லாம் பார்க்கணுன்ற ஒரு ஐடியா இருக்கும், ஒரு ஆசை இருக்கும் இல்லைங்களா? ஸோ பொதுவாக இந்த ஆங்கில புத்தாண்டு அப்படின்னு சொல்கிறது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. குழந்தைகள்லேருந்து எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ இந்த புத்தாண்டு தொடங்கக்கூடிய முதல் நாள் காலையில் நம்ம நல்லா கண் விழிக்கும் பொழுதே சில பொருட்களை பார்ப்பது பொதுவாக எல்லாருக்குமே நல்லது. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது சில முக்கியமான பொருட்கள் காலையில் எழுந்திரிச்சோன்னே இதெல்லாம் பார்த்தா நம்ம உடலுக்கு நல்லது, மனதிற்கு சந்தோஷத்தை தரும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. ஸோ அப்படி பாசிட்டிவான விஷயங்கள் நம்ம வாழ்க்கைக்கும் மனதிற்கும் சந்தோஷமும் நன்மையும் தரக்கூடிய விஷயங்கள் காலையில் எழுந்திரிச்சோன்னே இதெல்லாம் செஞ்சால் ரொம்ப நல்லது அப்படின்னா, அந்த புத்தாண்டு அன்றைக்கு காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே நல்லா இறைவனை மனதில் வச்சுட்டு நம்மளுடைய உள்ளங்கைகளை நம்ம பார்க்கறது ரொம்ப நல்லது. ஸோ ஒவ்வொருத்தரோட உள்ளங்கையிலும் பார்த்தோம்னா நம்மளுடைய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கிறதுக்கு ஸோ உள்ளங்கையில் அவ்வளவு ஆற்றல் நமக்கு இருக்குது. ஸோ பொதுவாகவே நம்ம பாடியை வந்து ஆக்டிவேட் பண்ணணும்னா உள்ளங்கையில் இருக்கக்கூடிய சில புள்ளிகள், வர்ம புள்ளிகள் தான் நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி காலையில் எந்திரிச்சோடனே நம்ம உள்ளங்கையை பார்ப்பது ரொம்ப நல்லது. அதற்கப்புறம் வந்து நம்ம பார்க்க வேண்டியது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 7 குதிரைகள் இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த 7 குதிரைகள் இருக்கிற மாதிரியான அந்த பிக்சர். ஸோ வீட்டில் நிறைய பேர் வீட்டில் நம்ம பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இடங்கள்லாம் நம்ம வந்து 7 குதிரைகள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த பிக்சர் வச்சுருப்போம் இல்லைங்களா? அது வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ காலையில் எழுந்திரிச்சோடனே அந்த பிக்சர் இல்லைனாலும் நம்ம அந்த பிக்சர் நம்ம மொபைலில் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டோம். காலையில் எழுந்திரிச்சோடனே அதை பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமாக அது இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெள்ளை யானை. ஸோ இந்த வெள்ளை யானை அப்படின்னு சொல்கிறது ஐராவதம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்திரனோட வாகனமாக இருக்கக்கூடியது இந்த வெள்ளை யானை. ஸோ இதை பார்க்கறதுனால பொதுவாக பார்த்தோம்னா இந்த இந்திரன் அது செல்வங்களுக்கு எல்லாம் அதிபதின்னு சொல்லுவோம். ஸோ இந்திர லோகத்திலும் வந்து பார்த்தோம்னா செல்வம் நிறைஞ்சி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த வெள்ளை யானையை நம்ம பார்க்கும்பொழுது ரொம்ப சிறப்பானது. ஸோ நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி நமக்கு வர்றதுக்கும், மன நிறைவு, செல்வம் செழித்து இருக்கிறதுக்கும் காலையில் எழுந்திரிச்சோடனே இந்த வெள்ளை யானையை பார்ப்பது, அதுவும் நியூ இயர் அன்னைக்கு ஸோ காலையில் இந்த வெள்ளை யானையை பார்க்கறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். அதுவும் நம்ம பார்க்கலாம்.
அடுத்தது வீட்டில் நமக்கு இந்த மங்கள பொருட்கள் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்து நம்ம எடுத்துக்கலாம். மங்கள பொருட்கள் அப்படின்னு சொல்லும்போது மஞ்சள், இந்த குங்குமம் நம்ம வைக்கிறது, வெள்ளை சங்கு, நிறைய பேர் வீடுகளில் இந்த வெள்ளை சங்கு இருக்கும். ஸோ வெள்ளை சங்கு காலையில் எந்திரிச்சோடனே நம்ம பார்க்கறது ரொம்ப சிறப்பானது. ஸோ ஒரு தாமரை மலர் நைட்டே நம்ம ஈவினிங்கே வாங்கி வச்சிடலாம். தாமரை மலர், மல்லிகை, ஸோ இந்த மாதிரி மலர்களை நம்ம பார்க்கறதும் ரொம்ப சிறப்பானது. ஸோ விளக்கு பார்க்கறது, ஸோ காலையிலே நம்ம நல்லா குளிச்சுட்டு விளக்கு ஏற்றி இறைவனை வழிபடுவது, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம். ஸோ காலையில் நியூ இயர் அன்னைக்கு நல்ல ஒரு சிறப்பான ஒரு துவக்கம் வரணும்னா இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அதற்கு அடுத்தது வேறு என்னங்க பார்க்கலாம்? இந்த விஷயங்கள் எல்லாம் நான் ரெகுலராக பார்த்துட்டு வரேன் அப்படின்னா, சூரிய பகவானை தரிசனம் செய்வது. காலையில் சன்ரைஸ் ஆகும்போது இளம் கதிர்களோட வாழ்த்துவதற்காகவே நமக்கு சூரிய பகவான் வருவார். ஸோ இந்த உலகமே பார்த்தோம்னா இந்த உலகத்துக்கே ரொம்ப முக்கியமானது. சூரிய ஒளி இல்லாமல் எதுவுமே நடக்காது. ஸோ இறைவனுக்கு, கதிரவனுக்கு நம்ம வந்து காலையில் நல்லா வணங்கி, இந்த வருடம் முழுவதும் எனக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம வணங்குவது சிறப்பானது. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு பிடித்த கடவுளை நல்லா விளக்கு ஏற்றி மனதார உட்காந்து ஒரு 10 நிமிடமாவது தியானம் செய்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுமாதிரி நம்மளுக்கு பிடிச்ச பொருட்கள், ஸோ மலர்களாக இருக்கட்டும், ஸோ வீட்டில் இறைவனுக்காக நம்ம வாங்கி வைக்கக்கூடிய பொருட்களாக இருக்கட்டும், ஒரு புதிதாக ஒரு விளக்கு வாங்குவது, வெள்ளை சங்கு வாங்குவது, மஞ்சள் குங்குமம் வாங்கி வீட்டில் வைக்கிறது, ஸோ இது எல்லாமே நமக்கு பாசிட்டிவிட்டியை கொடுக்கும், செல்வ செழிப்பையும் கொடுக்கும். மலர்களை பொறுத்த வரைக்கும் சில மலர்கள், செவ்வரளி, செம்பருத்தி, இந்த மாதிரி சிவப்பு நிற மலர்கள், இது எல்லாமே நம்ம வந்து இறைவனுக்கு சாத்தி நம்ம வழிபடுறதும் சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த நியூ இயர் அப்படின்னு சொல்லும்போது நிறைய விஷயங்கள் நம்மளும் பகிர்ந்துட்டு இருக்கோம். ஸோ எந்த மாதிரியான ஃபுட் எடுக்கலாம், இந்த ஜூஸ் எல்லாம் குடிக்கலாமா, ஸோ ஹெல்த்தியான உணவுகள் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கு இந்த உணவு முறைகள்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த உணவு முறைகளை பொறுத்த வரைக்கும் நல்ல ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறது, கால்சியம் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள், இது எல்லாமே நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். ஸோ ஃபைபர் கண்டென்ட்டும் கால்சியம் நிறைந்த உணவுகள், முக்கியமாக ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்றதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னாவே நீங்கள் பெட்டராக இருக்கலாம். ஸோ இந்த வருடம் முழுவதும் என்னுடைய உடல் நலனை நான் நல்லா பார்த்துப்பேன், நல்ல ஆரோக்கியமான உணவும், போதுமான நீர், நல்ல ஒரு உறக்கம் நல்லா என் உடலுக்கு நான் கொடுப்பேன், அதன் மூலியமாக நான் ஆரோக்கியமாக இருப்பேன் அப்படின்னு ஒவ்வொருத்தருமே ஒரு ரெசல்யூஷன் எடுத்தாங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ ஆரோக்கியமான ஒரு உடல், ஆரோக்கியமாக எல்லாருமே இருக்கணுன்றது தான் என்னோட மிகப்பெரிய இறைவன்கிட்ட நான் வேண்டுறது. ஸோ அது நடக்கணும்னா இந்த சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணாலே இந்த புது வருடம் வரக்கூடிய நாளையிலிருந்து புது வருடம் ஸோ எல்லாருக்குமே ஆரோக்கியமான ஒரு வருடமாக இருக்கும். தேங்க்யூ மேம். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். உங்களுக்கும் 2026 பிறக்குது. இன்னும் நிறைய வெளிநாட்டிலேருந்தெல்லாம் நிறைய பேர் உங்களுக்கு கால் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் இன்னும் பிஸி ஆகணும். நிறைய பேர் பிஸியாக இருக்கீங்க, இன்னும் பிஸி ஆகணும். உங்களுக்கு வாழ்த்துக்கள். கடவுளோட அனுகிரகம் உங்களுக்கு நிறைய இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஹாப்பி நியூ இயர். நன்றி. வியூவர்ஸ், உங்களுக்கும் என்னுடைய ஹாப்பி நியூ இயர். அதாவது இந்த வருஷம் 2026ன்றது ஒரு சிறப்பாக இருக்க போகுது. ஏன்னா நம்ம நிறைய விஷயங்களை நித்யா மேம்கிட்டேருந்து நிறைய ஆன்மீக விஷயம், நிறைய மருத்துவ விஷயம், நிறைய விஷயத்தை நம்ம தெரிஞ்சிட்ருக்கோம். அவங்க இப்போ நீங்கள் சொன்னாங்க நியூ இயர் அன்னைக்கு என்னென்ன நம்ம பார்க்கணும், என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யணுங்கிறத அவ்வளோ அழகாக தெளிவாக சொல்லிட்டாங்க. நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கும் என்னுடைய அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ. இந்த நியூ இயர் எல்லாருமே ஹாப்பியாக, ஜாலியாக, சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். ஆரோக்கியத்தோடு இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.